ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டீங்களா? சரி, நேற்று நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன ஷாலினி நேற்று சொன்னேன், எனக்கு ஞாபகமே இல்லையே. ரவி, நீ மறந்துட்டியா? நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த கேமு. ஆமா ரவி, எப்பயுமே மறந்துட்டு தான் இருப்பான். என்னப்பா மறுபடியும் சொல்லுங்க. அந்த கேம்னா எந்த கேமு? நல்லா சொன்னாதானே தெரியும். ஒரு தடவை சொல்லுங்களே, சொன்னா என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? மீனா மீனா, கொஞ்சம் தள்ளி நில்லு மீனா, ஏதோ பின்னாடி இருந்து வருது. என்ன சொல்ற ரவி? கார் வருது. பேபி கீழே இறங்கி வா. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. கீழே இறங்கி வா. ரொம்ப நேரம் காருக்குள்ளே இருக்காத. ஓகே மம்மி. இது என்ன ஒரே நாய்ஸ் பிளேஸாக இருக்கு? சுற்றியும் ஃபூல்ஸ் பர்சனாக இருக்காங்க. இது என்ன பிளேஸ்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மம்மி. சரி வாடா தங்கம், நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். இந்த சைடு எல்லாமே அந்த மாதிரி பீப்புளாக தான் இருக்காங்க. உனக்கு பிடிக்கலாட்டி யாரு கூடயுமே சேராத. இதுதான் நம்ம வீடு, பாரு எப்படி இருக்குன்னு. என்ன அந்த புரோக்கர் பொம்மலை இன்னும் காணோம்? வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்காளே. பாத்தீங்களா அந்த லேடிக்கு எவ்வளோ திமிருன்னு? ஆமாண்டா ரவி, நல்ல திமிர் பிடிச்ச லேடியா இருக்கும் போல. ஆமா, அந்த பொண்ணுக்கு பாத்தீங்களா கொழுப்ப? நம்ம எல்லாம் ஃபூல்ஸ் பர்சன் சொல்லிட்டு போகுது. ஓகே, கால் பண்ணி கேட்போம். ஹலோ, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லையா? ஃபூல், மரியாதையாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து இருக்க, இல்லாட்டி உனக்கு நான் பேசின கமிஷனே கொடுக்க மாட்டேன். மேடம் சாரி மேடம், மன்னிச்சுக்கோங்க மேடம். எதுவும் நினச்சிக்காதீங்க மேடம். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சாரி மேடம், எதுவும் நினச்சிக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு பார்த்த வீடு. அந்த கமிஷன் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க மேடம். யூஸ்லெஸ். உன்னோட ரீசன்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். வர்றதுக்கு என்ன இவ்வளோ லேட் ஆக்கியிருக்க? இவ்வளோ தான் உன்னோட ரெஸ்பான்ஸா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லையா? அது என்ன சும்மா சும்மா பேமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு கொடுக்க வேண்டியது 5000 ரூபா தானே? இரு, இந்த 5000 உன் மூஞ்சிலே விட்டுறேன், எடுத்துகிட்டு போ. இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத. உன்கிட்ட போய் நான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். இந்த மாதிரி நான்சென்ஸான பீப்புள்கிட்டலாம் இனிமேல் எந்த டீலுமே வச்சுக்கக்கூடாது. இப்போ தான் தெரியுது. எடுத்துகிட்டு போ. இதுதானே உனக்கு முக்கியம். இந்த மேனர்ஸ் இல்லாத பொம்பளைனால என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. வா ஃபாத்திமா, அந்த ஆண்டி பாவமாக இருக்காங்க. அந்த காசுலாம் அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். இந்தாங்க ஆண்டி, உங்கள் காசுலாம் கீழே கிடந்ததை நாங்கள் எடுத்துட்டோம். எல்லா காசையுமே இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி பசங்களா, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் போயிட்டு வரேன் பசங்களா. இந்த அம்மா பார்த்தா ரொம்ப டெரரான லேடியாக இருக்குது. இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அளவாகவே பேச்சு வச்சுக்கோங்க பசங்களா. நான் போயிட்டு வரேன் பசங்களா. ஓகே ஆண்டி, போயிட்டு வாங்க.